ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் இன்றொரு தகவல். இன்றைக்கி நம்ம சேனல் இன்றொரு தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வ்ளாக்ஸ் வீடியோஸ் நிறையா போடணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலையிலே 1/2 kg மட்டன் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஈரல் வாங்கிட்டு இருந்தாங்க, அதையும் வாஷ் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சாச்சு. இப்போ குக்கரில் தான் நான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மட்டன் குழம்பு வைப்பேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டனை வதக்கி விட்டு நம்ம சூப்பு தண்ணி எடுத்துக்கலாம். தம்பிக்கு நாங்கள் சூப்பு தண்ணியில் தான் சாப்பாடு கொடுப்போம். ஸோ அதனால் அவனுக்கான சூப்பு தண்ணி செஞ்சிட்ருக்கேன். இந்த சூப்பு தண்ணியை வச்சு நான் ரசம் வைப்பேன். அப்புறம் மற்ற கிரேவி வைக்கிறதுனால இந்த தண்ணியை வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். நான் மட்டனுக்கு வைப்பேன் நான் இதை. ஸோ கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு அளவாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம மட்டன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கழுவி வச்ச மட்டனை நான் ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு தான் கழுவி வச்சுருக்கேன் மட்டனை. மட்டன் இப்போ எந்த கலரில் இருக்குது, அப்படியே நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நம்ம சும்மா தண்ணி ஊற்றி வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டு வைக்கிறதுனால குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பு தண்ணி தம்பி கொடுக்கறனால அவரும் நல்லா விரும்பி சாப்பிடுவார். காலையிலையுமே இட்லி சூப்பு தண்ணியிலே நான் கொடுத்துருவேன். மதியத்துக்கும் சாப்பாடு சூப்பு தண்ணியில் கொடுப்பேன். நீங்கள் அதெல்லாம் அப்படி கொடுக்கல அப்படின்னா குழந்தைங்களுக்கு சும்மாவே ஒரு கிளாஸ் அளவுக்கு சூப்பு தண்ணி கொடுங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுறேன். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம். கம்மியாக ஊற்றினாலும் கெட்டியாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ க்ளோஸ் பண்ணி அந்த அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். ஸோ இது இப்போ மட்டன் குழம்புக்கு என்னென்ன வறுத்து எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேங்காய் நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ 5 பட்டை வத்தல் போட்டிருக்கேன். உங்கள் காரம் பார்த்தாலும் இன்னும் என்னாலும் போட்டுக்கலாம். நீங்கள் சோம்பு இந்த குட்டி ஸ்பூன்னு, இது டீஸ்பூன் எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் போதும். இது குட்டி ஸ்பூன்னால் நான் 1.5 போட்டிருக்கேன். சீரகம் அதே மாதிரி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை கிராம்பு அது பட்டை கிராம்பு அன்னாச்சி பூலாம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கசகசா ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு இருந்தாலும் ரொம்ப நல்லது. அப்புறம் ரொம்ப குளிர்ச்சியோட கசகசா. அப்புறம் ஒரு 7-8 முந்திரி பருப்பு போட்டுருக்கேன். அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு மஞ்சள்லாம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சாப்பாட்லேயும் டேஸ்ட்லாம் மாறப்போகுது எதுவும் இல்லை. ஸோ சின்ன வெங்காயம் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்புக்கு. ஸோ குழம்பு கெட்டியாகிறதுக்கும் குழம்புக்கு வதக்கி விட்டு வைக்கிறதுக்கும் சின்ன வெங்காயமும் தக்காளி பழமும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20க்குள்ளே நான் கட் பண்ணேன். அதில் கொஞ்சோண்டு தாளிக்க போட்டு கொஞ்சோண்டு அரைச்சி ஊற்ற வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி அதில் கருவேப்பிலை போட்டு தான் நம்ம வச்சோம். இதில் போட்டோம் அப்படின்னா நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இதெல்லாம் சாப்பிட்றனால முடி வளர்கிறதுக்கு, ஸோ அதுக்கெல்லாம் நிறையா ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி குழம்புக்கு வதக்கிறப்ப கருவேப்பிலை உள்ளே போட்டிங்கன்னா அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். எவ்வளோ வதங்குது அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ வதங்குற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு அடுத்த சைடில் வேலை இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா அப்படியே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஆற வச்சுட்டேன். இப்போ சிக்கன் ஒரு 1/2 kg இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பரட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அது காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் சில்லி பவுடர், ஆல்ரெடி கொரியாண்டர் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கிரேவியெல்லாம் வைக்க போகிறது ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். ரோஸ்ட்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம பிரட்டி வச்சுக்கிறது அப்படியே எண்ணெயில் போட்டு இது பண்ண போகிறோம். பார்த்துங்க, அது வந்து பிரட்டி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பு தண்ணியுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே வச்சு இல்லை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஈரல் செய்ய போகிறேன். மதுவட்டி ஈரல்லாம் எந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி அதை தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, இன்றைக்கி வந்து மதுவட்டி நாங்கள் எடுக்கல, ஈரல் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நான் கட் பண்ணிலாம் போல் கொஞ்சம் பெருசாகவே போட்டு அது வேகமாகவே வெந்துறனால சீரகம் கடுகு மட்டும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சீரகம் வந்து எல்லா ஃபுட்டிலுமே சேர்த்துக்கோங்க, அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை போட்டிருக்கேன். பாருங்கள், நான் வந்து ஈரலை வந்து நான் கட் பண்ணலாம் இல்லை, குட்டி குட்டியாக பெருசாகவே போட்டேன். நான் அப்படியே நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு பரட்டி வச்சுருந்தேன். அதை அப்படியே வந்து வதக்கி விட்டோம்னா இந்த மாதிரி ஆயிடும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அதிலே வந்து நல்லா வெந்துடும். இதே மெத்தட் தான் வந்து மதுளொட்டியும் இதிலே போட்டு செய்யணும். இதுக்கு வந்து உப்பு கம்மியாக போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி அதை வந்து சால்ட் வந்து அதில் இருக்கும். ஆனால் உப்பு கம்மியாக போட்டால் போதும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்படி லாஸ்ட்டு இறக்க போகிறப்ப வந்து பெப்பரை போட்டு ஒரு பரட்டி இறக்கிடுங்க. உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெங்காயம் போடுறத காமிக்கிற, சின்ன வெங்காயம் போடுறத நான் போட்டேன். நான் அதை வந்து போட்டுருக்கு. அது ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சது அரைச்சி மட்டன் குழம்புக்கு. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வீட்டு மசால் பொடி, நான் வந்து நீங்கள் அதை வீட்டு மசாலா பொடி பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துக்கோங்க எப்படி அரைக்கணும்னு சொல்லி. 1 ஸ்பூன் காரத்துக்கு வந்து மிளகாய் பவுட்ரு, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் நான்வெஜ்ஜுக்கெலாம் செய்கிறதுக்கு ஒரு பவுட்ரு செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் வந்து ஊற்றி வச்சுருங்க. அதனால பாருங்கள், ஊற்றி வச்சாச்சு. அந்த மட்டன் கூட சூப்பு தண்ணி எடுத்து வச்சு மட்டன் கூட போட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மட்டும் மேலே போட்டுருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். கவியனுக்கு குழம்பு வெந்துட்டுருக்கு. இட்லி வெந்துட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு கொதி விட்டுட்டு நீங்கள் இறக்குனாலே போதும் குழம்ப. இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து லஞ்சுக்காண்டி கீ போட்டு ரோஸ்ட்டு செய்ய போகிறேன். சிக்கன் கீ ரோஸ்ட்டு தான் லஞ்சுக்கு. நான் வந்து கீ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தேன். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து கடுகு வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சா நல்லாயிருக்கும். சீரகமும் போட்டேன் நான். கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சால் தான் வந்து சீரகம் கடுகெல்லாம் பொரிஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நான் 1/2 kg எடுத்தனால வந்து ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன் நான். இல்லை உங்களுக்கு வெங்காயம் நிறையா போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 2 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. அந்த நெய்யிலே வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோன்னு வந்து உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்காண்டி. நம்ம ஆல்ரெடி சிக்கன் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க லைட்டாக. இப்போ அது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு பக்கம் ரசம் வச்சிடலாம். ரசம் ஈஸியான மெத்தடில் ரசம் வைக்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் 2 minutes தான். பெப்பர், சீரகம், அப்புறம் வந்து நான் நிறையா பூண்டு போடுவேன், அதான் டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு. புளி வந்து ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சாச்சு. பாருங்கள், அரைச்சாச்சு. அப்படியே ஒன்றும் இல்லை, சீரகம் கடுகு போட்டேன். அப்புறம் வந்து பட்டை வத்தல் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரித்து போட்டுக்கோங்க. நான் 2 தான் போடுவேன், கவியன் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக இருக்கணும்னு. அப்புறம் வந்து பெருங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருங்காயம் ரசத்துக்கு பெருங்காயம் போட்டுட்டு நான் 1 தக்காளி பழம் தான் எடுத்திருக்கேன். அந்த 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிறது அப்படியே உள்ளே போட்டுறேன். நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கணும். இந்த தக்காளி சட்னிக்கு வதக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. உப்பு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த ரசம் இதெல்லாம் போட்டுட்டு சூப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தால அதையுமே நான் ஊற்றிட்டேன். இப்போ இது வந்து நல்லா அந்த எல்லாமே நல்லா வெந்து
அந்த தக்காளி பழம்லாம் நல்லா நசுங்குற மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் எனக்கு இந்த மாதிரி வைக்க பிடிக்காதுன்னா தக்காளி பழத்தை கையிலே நல்லா பிணைஞ்சு நீங்கள் அப்படியும் வைக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வைக்க ஈஸியாக இருக்கும். வேகமாகவும் நான் ரசம் வச்சுருவேன். கரைச்சி வச்சுக்க புளியை வந்து உள்ளே போட்டாச்சு. கொத்தமல்லி தழையும் நான் வந்து மேலே வந்து போட்டுட்டேன். ரசம் அவ்வளோதான் முடிஞ்சு. ரசம் வந்து கொதிக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டுடலாம். சிக்கன் வந்து நல்லா வதங்கணும். அந்த நெய்யிலே நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள். ஸோ வந்து சிக்கன் தண்ணியே விடாதீங்க. தண்ணி விடாமல் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரசத்தை கொட்டியாச்சு. நான் ரசத்தை எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் பாருங்கள் தண்ணியே விடவே இல்லை. இப்போ வந்து நான் நான்வெஜ்ஜுக்கெல்லாம் ஒரு பொடி ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். அது என்ன பட்டை கிராமம் அதெல்லாம் போட்டு அந்த பொடி செய்யணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் குழம்பு மசால் பொடி எப்படி பண்ணணும்னு சொல்லி அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மெயினே வந்து இந்த பொடி தான், இந்த பட்டை கிராம் பொடி தான் வந்து மெயினே இந்த ரோஸ்ட்டுக்கு. தண்ணியே விடாமல் க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிங்க. அதிலே வெந்துடும் நம்ம அந்த ஆவிலேயே. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள் சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதான் வந்து எங்களோட லன்ச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் வந்து ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.